அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். எல்லாரும் தமிழர் திருநாள் தைப்பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க. பழமொழி சொல்லியிருப்பாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ எல்லாருக்குமே நல்லபடியாக ஒரு நல்ல வழி பிறக்கும். பல்வேறு இடத்துல அவங்களுடைய கிராமப்படி பொங்கலை கொண்டாடி இருப்போம். எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாடி இருக்கோம். எங்கள் ஊர் வழக்கப்படி இந்த வெண்பொங்கலை செய்திருக்கோம். குறிப்பாக வெண்பொங்கல், அதோட ஒரு 10 காய்கறி வச்ச ஒரு சாம்பாரம் செய்திருக்கோம். அப்புறம் இந்த தாவங்களை வச்சு நாங்கள் இயற்கையை வழிபடுவோம். இயற்கைனா குறிப்பாக சூரியனை நம்ம வழிபடுவோம். சூரிய சக்தி தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. பல்வேறு உணவுப் பொருட்கள் இந்த சூரிய சக்தி மூலமாக தான் விளையுது. போன வருஷம் வச்ச மஞ்சள் தான் நான் அந்த கீழே இருக்க கிழங்கை எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்தேன். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 20 மஞ்சள் செடி எனக்கு உற்பத்தி ஆகிருக்கு. நீங்களும் இந்த சாமி கும்பிட்ட பிறகு அந்த மஞ்சளை எடுத்து பயன்படுத்தி ஒரு தொட்டியில் வளர்த்து இந்த மஞ்சள் செடியை வளர்த்து அடுத்த பொங்கலுக்கு அந்த பசுமையான மஞ்சளை நீங்களே பயன்படுத்தலாம். இந்த திருநெல்வேலி வழக்கப்படி இந்த விளக்குக்கு ஒரு என்ன சிறப்பு அம்சம்னா 4 முகம் இருக்கும். 4 முகம் என்பது 4 திசையை குறிக்கிறது தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 பக்கம் உள்ள விவசாயிகள் செழிக்க வேண்டும், ஒளிமயமான எதிர்காலம் பெற வேண்டும் என்று தான் இந்த விளக்கினுடைய அடிப்படை கொள்கை. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பல்வேறு பழங்களை வச்சு இயற்கையை வழிபடுறோம். ஏனென்றால் இதில் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, பப்பாயா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது. இது எல்லாமே உற்பத்தி பண்ணதுங்க யாருன்னா ஒரு விவசாயி. ஸோ அந்த விவசாயிக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். அவங்க தான் நமக்கு எல்லாருக்கும் அந்த உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணி தராங்க. ஸோ நம்ம விவசாயிகளுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கும் இயற்கையின் மூலமாக நம்முடைய நன்றியை காணிக்கை ஆக்குகிறோம். ஸோ இந்த வருஷம் நமக்கு போன வருஷம் எப்படி நல்ல மழை பெஞ்சதோ இந்த வருஷமோ நன்றாக மழை பெய்ய வேண்டும், கோடை மழை பெய்ய வேண்டும், பருவமழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் பல்வேறு நிகழ்வுகள் சந்திப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு ஆதவன் ஃபார்ம் சார்பாக இன்றைய நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன்.